ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்னும் நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு நெத்திலி மீன் தொக்கு குழம்பு எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன், மண் கடாயி. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதையும் பொரிய விட்டுக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணுங்க. லேசான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி தான், கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப மசாலாலாம் இல்லை, ரொம்ப மெனக்கெட தேவையில்லை, எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லை. செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஜாஸ்தி போட வேணாங்க மீன் குழம்புக்கு, அதனால் திட்டமாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகணும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் போதும். மூடி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுட்டு அந்த தண்ணி இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 1/2 கிலோ அளவுக்கு நான் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் இது. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சமான தண்ணியிலே சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் ஊற்றிருப்போம், அதுவே நல்லா மசாலாலாம் வெந்து சுண்டி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ புளி தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்புறம் குழம்பு. இந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்ததும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நெத்திலி மீன் இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. ரொம்ப குட்டி மீன் இல்லைங்களா இது. நம்ம ரொம்ப கலந்து விட்டோன்னா குழஞ்சி போயிடும். அதுக்காக லேசாக ஒரு 2 திருப்பி இந்த மாதிரி திருப்பி விட்டு மூடி வச்சுட்டு மூடிடலாம். மூடிட்டு நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போதும். மீன் நல்லா சூப்பராக வெந்துடும்.
இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அதே தண்ணி தாங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. பாருங்கள் மீன்லாம் சூப்பராக வெந்து குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பாடோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அருமையான நமக்கு நெத்திலி மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சுட சுட சாதத்தோட களியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டோன்னா நல்லா உப்பு புளி காரம் எல்லாம் ஊறி மீனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாகவே எனக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.